ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்ச்சி என்பது அனைத்து மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலானோர் தங்கள் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த கருத்தின் அடிப்படையில் 2 நாட்களுக்குள் நல்ல முடிவுகள் மேற்கொள்வதாக இருக்கிறது. எந்த காலகட்டத்திலும் எடப்பாடியுடைய தலைமையில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தான் இணைத்துக் கொள்ளப் போவதில்லை, துரோகத்திற்கு என்றைக்கும் இடமளிக்க மாட்டேன் என்று உறுதியளித்திருக்கிறார். ஆகவே விரைவில் நல்ல முடிவுகளை மேற்கொள்வார். காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தில் சேருவதற்கான வாய்ப்பு அதுபோன்ற கருத்துக்கள் இப்போது இல்லை. அவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரோடு பேசிக் கொண்டிருக்கிறது உண்மை. அதே நேரத்தில் எப்போது அவர்கள் அந்த முடிவுகளை மேற்கொள்வார் என்பதுதான் இன்னும் எனக்கு தெரியவில்லை. தாவாக்கோடு என்னை போன்றவரும் பேசுகிறோம். அவரும் சில கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நல்ல முடிவுகள் எதிர்பார்க்கலாம். என்னுடைய பயணத்தை பொறுத்தவரையிலும் புரட்சித் தலைவர் அம்மாவை போல மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவருடைய நிகழ்ச்சி வருகின்ற 27, 28 மலேசியாவில் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அது முடிந்ததற்கு பிறகு அவரோடு கலந்து பேசி எந்தெந்த மாவட்டத்தில் அவருடைய சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் என்பதை அவர் எங்களுக்கு முடிவுகளை சொல்வார். கட்டுப்பாடு என்பது அவருக்கு தொடர்ந்து கொடுக்கப்படுகிற ஒரு நிலை. ஆகவே அதையெல்லாம் தாண்டி மக்கள் மனதிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். மக்களால் 2026 அவர் ஆட்சி பீடத்தில் அமர்வதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. ஒன்றை சொல்கிறேன். புரட்சித் தலைவர் முதல்நிலை இயக்கம் சாருகிற போது எப்படி மக்கள் அலை வந்ததோ அதே போல இவருக்கும் அதே தான் வந்து கொண்டிருக்கிறது. கூட்டத்தை கூட்டுவதற்கு செலவு செய்கிறார்கள். ஆனால் செலவே செய்யாமல் கூட்டம் குமிந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவராக இருக்கிறார். அவர் மக்கள் தலைவராக இருக்கிறார். எதிர்கால தமிழகத்தை ஆள வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். இரு கட்சியும் இன்றைக்கு இருக்கிற நிலையை மனதிலே கொண்டு புதிய ஒரு தலைமை வேண்டும், அவருடைய தலைமையில் என்கிற நிலைதான் மக்களிடத்தில் இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.